ஒரு அலுவலகத்துல ஒருத்தர் சும்மா சாதாரண கிளர்க் வேலை பார்க்குறாரு, அவருக்கு சேகர்னு பேர். ஆனா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஓடி போய் உதவி செய்வார். அதனாலேயே பல நாள் லேட்டா போவார் ஆபீஸ்க்கு. மேலதிகாரி கிட்ட ஒவ்வொரு நாளும் கை கட்டி நிற்பார். இப்போ நீ ஊருக்கு தான்ப்பா உழைக்க வந்திருக்க, அந்த ஆபீஸ்க்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, நீ வேணா வேலையை விட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் அவர் திட்டி சரி போனா மன்னிச்சு விட்டுருவார். ஒரு நாள் இவர் பஸ் ஏற போறாரு, ஒரு குழந்தைய ஒரு ஆட்டோ அடிச்சிருது. உடனே அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து இவருடைய பிளட் குரூப்புங்கிறதுனால ரத்தமும் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டா ஆபீஸ்க்கு போறாரு. நீங்க வந்த உடனே உங்களை ஐயா வர சொன்னார்னு இவர் முன்னாடி போய் நிற்கிறார். இன்னைக்கு நீங்க வேலை பார்க்க வேண்டாம், சரியா? ஒவ்வொரு நாளும் உங்களை மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் உங்க தாய் மாமா கம்பெனி கிடையாது, நானும் உங்க சொந்த பெரியப்பா கிடையாது. இன்னைக்கு நீங்க லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க. நாளையில இருந்து நீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்தா மட்டும்தான் ஆபீஸ்க்கு வரணும், இல்லைன்னா உங்களுக்கு லீவு தான் போடப்படும். நீங்க கிளம்பலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செஞ்ச உதவியால எவனாவது ஒருத்தன் நல்லா இருக்கேன், நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் யாராவது சொல்லியிருக்கானா? இந்த ஆபீஸ் உருப்படாம போறதுக்கே நீ தான் என் காரணம் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோட லீவ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம், அந்த பிள்ளைய கொண்டு போய் அவசரமா சேர்த்தோம்ல, போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, இருங்க இந்த குழந்தையுடைய அப்பா இப்பதான் வர்றாரு, உங்களை அறிமுகப்படுத்துறேன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. இவர் இல்லைன்னா உங்க குழந்தை இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா அவருடைய மேலதிகாரி அங்க நின்றுட்டு இருக்கிறார். அவர் கண் கலங்கி இவர் கைப்பிடிச்சு சொல்றாரு, இப்ப சொல்றேன், நான் உயிரோட இருக்கிறேன்னா நீ தான் காரணம்.